தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷன் எனப்படும் டாஸ்மாக் தமிழகத்தில் தற்போது மதுபான விற்பனையில் ஈடுபட்டு வருகிறது. இதற்காக தமிழ்நாடு முழுவதும் சில்லறை மது விற்பனை கடைகள் இருக்கிறது. இங்கு பல்வேறு தனியார் மது உற்பத்தி நிறுவனங்களின் மது வகைகள் விற்கப்படுகிறது. இதில் நிர்ணயம் செய்த விலையை விட கூடுதல் விலைக்கு மது பாட்டில்கள் விற்பனை செய்யப்படுவதாகவும், மேலும் கணக்கில் காட்டாமல் தனியார் மது உற்பத்தி நிறுவன உரிமையாளருடன் சேர்ந்து முறைகேடு நடப்பதாக புகார் கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த தகவலின் அடிப்படையில் சென்னை, கரூர், கோவை உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த வியாழக்கிழமை முதல் சோதனை நடத்தினர். ஒரு சில இடங்களில் சோதனை முடிவடைந்த நிலையில் சென்னை, புதுக்கோட்டை, கோவை ஆகிய பகுதிகளில் சோதனை சனிக்கிழமை வரை நீடித்தது. சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகம், அம்பத்தூர் டாஸ்மாக், திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் சொந்தமான அக்கார்ட் டிஸ்டில்லர்ஸ் மதுபான நிறுவனம், அக்கார்ட் ஹோட்டல், 1000 விளக்கு பகுதியில் உள்ள எஸ்என்ஜே டிஸ்டில்லர்ஸ், டி நகரில் உள்ள கால்ஸ் மதுபானம், சிவா டிஸ்டில்லர்ஸ், மயிலாப்பூர் ஆர்கே சாலையில் உள்ள எம்ஜிஎம் மதுபானம் நிறுவனம் ஆகிய இடங்களில் வெள்ளிக்கிழமை வரை சோதனை நடைபெற்ற நிலையில் சில முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்ட அமலாக்கத்துறை டாஸ்மாகில் சுமார் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்திருப்பதாக கூறியிருந்தது. இந்நிலையில் டாஸ்மாக் முறைகேட்டை கண்டித்து 17ஆம் தேதியான இன்று சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமையகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அறிவித்திருந்தார். இந்த போராட்டத்திற்கு காவல்துறை தரப்பில் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் தடையை மீறி போராட்டம் நடைபெறும் இடத்திற்கு செல்ல முயன்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன், நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன் உட்பட அனைவரும் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டனர். டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திற்கு வெளியே கூடிய பாஜக தொண்டர்களும் கைது செய்யப்பட்டு திருமண மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டனர். இந்த நிலையில் காவல்துறையினரின் கைது நடவடிக்கையை கண்டித்து அண்ணாமலை வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், மாநில காவல்துறையை பயன்படுத்தி பாஜகவின் தலைவர்கள், நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை கைது செய்வதன் மூலம் 1000 கோடி ரூபாய் மது ஊழலுக்கு எதிரான எங்கள் போராட்டத்தை தடுத்ததாக திமுக அரசு நினைத்துக் கொண்டிருக்கிறது. டாஸ்மாக் ஊழலில் முதல் குற்றவாளி தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்பதை தமிழக மக்கள் அறிவார்கள். இந்த ஊழல் நிறைந்த திமுகவின் கொடுங்கோல் ஆட்சிக்கு எதிராக நாங்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்துவோம். எவ்வளவு நாட்கள் எங்களை கைது செய்வீர்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார். இதனிடையே கைது செய்யப்பட்ட பாஜக முக்கிய பிரமுகர்கள் மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டனர். இதையடுத்து 6 மணிக்கு விடுவிக்கப்பட வேண்டிய அண்ணாமலையை விடுவிக்கப்படாததால் போலீசாருடன் கடும் வாக்குவாதம் செய்தார். இதன் பின்னர் இரவு 7 மணிக்கு மேல் அண்ணாமலை விடுவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.